இப்போ இந்த கோவிட் பெருந்தொற்று வந்தப்போங்க அந்த மனநல ஆலோசனை பெற்றவர்களின் எண்ணிக்கை, இதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும், எண்ணிக்கை 800% குதிச்சுது, 800% எகிரிச்சு. அதே சமயத்தில்ங்க இப்போ நம்ம இந்தியாவுக்கு வருவோம் சரிங்களா. கோவிட் சமயத்தில் இந்தியாவின் மரண எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. அது எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. நிறைய பேரை இழந்துட்டோம். குறிப்பாக 60 வயசுக்கு மேல் இருக்கிறவங்க நிறைய பேர் இழந்துட்டோம் இல்லைங்களா. இப்போ இந்த 3 ஆண்டுகளாக ஒரு ஆய்வு நடத்துறதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு திடுக்கிடும் அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் என்னன்னா, 12 வயதிலிருந்து 25 வயதுக்கு உட்பட்ட ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவர்களின் மரண எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. புரிஞ்சுங்களா. 12 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மத்தியில் இருக்கிற மரணங்களுக்கு காரணம், பெரிதும் காரணம் தற்கொலைன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் இல்லைங்களா. அதுக்கு எஸ்ஏடின்னு ஒன்று இருக்குங்க. ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம், ஆங்ஸைட்டி மன பதட்டம், டிப்ரெஷன் மன சோர்வு. இது மாணவர்களுக்காக இருக்கட்டும் பெரியவர்களுக்காக இருக்கட்டும், இதை நம்ம சீக்கிரம் கவனிக்கலைன்னா சிக்கல் வந்துடும். இதுக்கு ஒரு நடந்த உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். இது சொல்கிறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குங்க, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். உயரங்களின் துயரங்கள் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கேன். உயரங்களின் துயரங்கள். சிவகங்கையிலே 16 மாடிகள் கொண்ட குடியிருப்பு. தேங்க்யூ. 16 மாடிகள் கொண்ட குடியிருப்பு. நடுத்தர வசதி படைத்த மக்கள். நடுத்தர வசதினா என்னங்க, கணவன் மனைவி இருவரும் வேலை செய்தால்தான் பிள்ளைகளை தனியார் பள்ளியிலே படிக்க வைக்க முடியும். மாதந்தோறும் வரும் சம்பளம் இஎம்ஐக்கே சரியா போயிடும் சரிங்களா. அந்த மாதிரி சூழல்ல நம்ம என்ன பண்றோம், 16 மாடி கட்டிடங்கள்ல 13ஆம் மாடிக்கு நம்ம போறோம். காலையில 8:30 மணி சரிங்களா. சங்கரன் அப்படிங்கிற ஒருத்தர் வீட்டுக்கு தான் போறோம். சங்கரனுக்கு வயசு 14. அப்போ சங்கரனோட அப்பா கான்ஃபரன்ஸ் போயிடுறாருங்க. அம்மா தான் வீட்டில் இருக்காங்க. அம்மா அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்காங்க. சமைச்சிட்டு கிளம்புவாங்க இல்லையா, அவசர அவசரமாக கிளம்புறாங்க. அப்போ சங்கரன்கிட்ட சொல்கிறாங்க, நீ சாயந்தரம் ஸ்கூலுக்கு வந்தோடனே ஒழுங்காக படி, உனக்குன்னு ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று கொடுத்துருக்கேன், 2 hours நீ பண்ணணும். நீ ஐபிஎல்லை பார்க்குறேன், அவனை பார்க்குறேன், இவனை பார்க்குறேன்னு வெளியே போயிடாது, ஒழுங்காக வீட்டில் இருந்து படி. வீட்டில் தங்கச்சி வேற இருக்கா, தங்கச்சிக்கு வயசு 9. அம்மா பக்கத்து பேங்க்கில் கேஷியராக வேலை செய்கிறாங்க சரிங்களா. சொல்லிவிட்டு அம்மா போயிடுறாங்க. போயிட்டு சாயந்தரமாக ஒரு 6 மணிக்கு திரும்புகிறாங்க. வேலை அலுப்பு களைப்பு வராங்க. வரப்போ கதவு பூட்டி இருக்குங்க. வெளியிருந்து கதவு பூட்டி இருக்கு. அவங்களுக்கு பயங்கர கோபம் வருது. நான் எவ்வளோ சொல்லி இவன் கேட்காம இதை பண்ணுறானேன்னு வரும் இல்லையா, கோபம் வருது. நான் சொல்லியே நீ கேட்கலையான்னு என்ன பண்ணுறாங்க, மேலே விறுவிறுன்னு போகிறாங்க. 13ஆம் மாடியில் அவங்க வீடு. இவங்க 16ஆவது மாடிக்கு போய் அவன் ஃப்ரெண்டு வீட்டு கதவை தட்டி சங்கரனை கண்டபடி திட்டி சாவியை வாங்கிட்டு கீழே சாவி திறந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போனால் அங்கே தங்கச்சி தூங்கிட்டு இருக்கா, அவங்க பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. அவளை எழுப்பி அரை தூக்கத்தில் அவளை ஹாலில் கொண்டு உட்கார வச்சுட்டு உள்ளே போய் ஃப்ரிட்ஜை திறந்து மாவு எடுக்கிறாங்க, தோசை மாவு. அப்போ வெளியில் ஒரு சத்தம் கேட்குது அவங்களுக்கு. ஈரக்குலையை நடுங்க வைக்கும் குரல் ஒன்று, ஐயோ அம்மான்னு ஒரு சத்தம். அந்த சத்தம் கேட்ட உடனே அவங்க கையில் இருந்த அந்த மாவு குண்டா கீழே விழுகுது. அந்த விழுகிற சத்தத்தில் பாதி தூக்கத்தில் இருந்த பிள்ளையும் முழிச்சுக்கிறான். அப்போ அம்மாவும் மகளும் வாசப்படியை நோக்கி ஓடுறாங்க சரிங்களா. வாசப்படியை நோக்கி ஓடுறாங்க. அவங்க ஓடினப்போ அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே மேலே மாடியிலிருந்து பார்க்குறாங்க, கீழே சிமெண்ட் தரையில் சிதறி கிடக்கிறது சங்கரனின் உடல். 16ஆவது மாடியிலேருந்து அவன் குதிச்சிடலாம். அம்மா கண்டபடி திட்டாங்க. இது சிவகங்கையில் நடந்த உண்மை கதை. சிகாகோ மாநகரில் சிறுவர்களும் சிறுமிகளும் சித்திரங்கள் வரைந்து கொண்டிருக்கும் பொழுது சிவகங்கையிலே எங்கள் சங்கரன்களின் உடல் சிமெண்ட் தரையில் சிதறி கிடப்பது எவ்வகையில் நியாயம்? கேட்கணுமா இல்லைங்களா? கேட்கணும். அதுக்கு காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னாங்க, இருதய நோய்களும் சர்க்கரை நோய்களும் நீரிழிவு நோய்களும் உயிர்கொல்லி நோய்கள்னு நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா. உடம்பிலே மூளையிலே ஏற்படும் ரசாயன மாற்றங்களினால் உள்ளம் இறுகும். எப்படிங்க? உள்ளம் இறுகும், மனசு ரொம்ப கஷ்டப்பட வைக்கும். திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஒன்று செஞ்சிருவோம்.
ஆக மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உயிர்கொல்லி நோய்கள் தான் என்பதற்கு சாட்சி சிவகங்கை சங்கரனின் சோக கதை. அப்போ இந்நிலை மாற வேண்டும். இதற்கு மனமாற்றம் தேவை இல்லைங்களா? மனமாற்றம் தேவை. அப்போ எண்ணங்கள் விதைகள், எண்ணங்கள் விதைகள், அது நமக்கு தெரியும். இந்த விதைகள் செடிகளாகி கொடிகளாகி மரங்களாகும் பொழுது அவை பாதி மரங்களா போதி மரங்களா என்று நிர்ணயிக்கும் நேரம் இது. மனநல குறைபாடுகளுக்கு இனி வெட்கம் வேண்டாம், அச்சம் வேண்டாம். போதியின் நிழல் உங்களுக்காக காத்திருக்கிறது.